வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி, அதாவது ராமரோட ஜென்மதினம். இந்த ஸ்ரீராம நவமி எல்லாருமே கொண்டாடுவோம். இது பழக்கம் இருக்கு இல்ல அப்படின்னே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜையும் சிம்பிளான நைவேத்தியமும் தான். பானகம், நீர்மோர், வடப்பருப்பு, அதாவது கோசம்பரி அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இதெல்லாம் தான் பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். இந்த வெயில் காலத்துக்கு இந்த பிரசாதங்கள் ரொம்ப ஏற்றதாகவும் இருக்கும். நம்ம எப்பயும் பண்ணக்கூடிய இந்த பானகம், நீர்மோர், வடப்பருப்பு இது எல்லாமே கூட கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வித்தியாசமா பண்ணலாம். எப்பயும் பண்ற அந்த வெல்லம் போட்டு ஒரு பானகமும் பண்ண போறோம். இன்னொரு பானகம் இப்போ கிர்னி பழம் சீசன் இல்லையா, மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லுவோமே, இதை யூஸ் பண்ணி ஒரு நம்ம பானகம் பண்ணலாம். கரெக்டான அளவோட நம்ம எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா ஸ்ரீராமநவமிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பானகம் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் பண்ற பானகம் தான். 1 கப்பு வெல்லம் அதை அளந்து எடுத்துப்போம். இப்போ நமக்கு பானகம் நல்லா ஸ்வீட்டா வேணும்னா நான் பாருங்க, நான் 3 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தோம்னா பானகம் நல்லா ஸ்வீட்டா கொஞ்சம் திக்கா இருக்கும். இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 மூடி நம்ம லெமன் புழிஞ்சுப்போம். ஜூஸாக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம புழிஞ்சிக்கலாம். இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வெல்லம் தானாக கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பிரசாதம் நம்ம நீர்மோர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு தயிர், நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நீர்மோர் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருந்தால் தான் அந்த மோர் நல்லா இருக்கும். அதனால 1 கப்பு தயிருக்கு 4லேருந்து 5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீர்மோருக்கு நான் பாத்திரம் மாற்றி கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, 3 கப்பு, 4 கப்பு, 5. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு மாதிரி கிரேட் பண்ணியிருக்கேன். இது முதல்ல சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 மூடி லெமன் இந்த ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படி கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் சேர்க்குற ஃப்ளேவர்ஸ் நல்லா பூஸ் அவுட் ஆகி வரும். கையால் தேய்ச்சி விட்டு நல்லா கலந்துக்கணும். இது மிக்சியில் போட்டு கூட நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த மோரில் கலந்துக்கலாம். இப்போ இதை மத்தால் நல்லா சிலிப்பிக்கணும். நம்மக்கிட்ட இந்த எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த தாளிப்பை இந்த மோரில் விட்டுருவோம். நீர் மோரும் ரெடியாக எடுத்து மூடி வச்சிடலாம். அடுத்த பிரசாதம் வடப்பருப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பாசிப்பருப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிப்போம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் சீசன் இல்லையா, நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் இந்த அளவு ஒரு மாங்காய் தேவையில்லை. ஒரு சைடு மாங்காயை தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி அதுவும் நம்ம சேர்த்துப்போம். இந்த வெள்ளரிக்காயில் நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே இந்த பைத்தம்பருப்பு நல்லா ஊறிடும். நல்ல பிஞ்சாக இருக்கிறதுனால நான் தோலோடையே துருவிக்கிறேன். இந்த மெல்லிஸாக இருக்கிறதுலையும் துருவிக்கலாம், இல்லை பெரிய ஹோல்ஸ் இருக்குல்லையே இதுலேயும் நம்ம துருவலாம். நான் மெல்லிஸாக துருவி எடுத்துக்கலான் இருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு துருவி எடுத்துப்போம். நல்ல மெல்லிஸாக கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த பைத்தம்பருப்பில் சேர்த்துருவோம். மாங்காயும் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கிரேட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். இதில் 1 மூடி லெமன் புழிஞ்சுப்போம். மாங்காய் புளிப்பாக இருந்ததுன்னா கம்மியாக புழிஞ்சுக்கோங்க. இது மாங்காய் புளிப்பு இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிட்டு இதில் கொட்டிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெள்ளரிக்காயில் மாங்காயில் எல்லாத்துலேயும் ஈரம் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த பைத்தம்பருப்பு நல்லா ஊறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கிர்னி பழத்தில் பானகம் பண்ணலாம். நான் பானகம் பண்ணுறதுக்கு பாதி பழம் எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்குது. இந்த பாதி யூஸ் பண்ணி நம்ம பானகம் பண்ணிக்கலாம். இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ இதுலேருந்து இந்த பல்ப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். பாருங்க,
பாருங்க ஃபுல்லா எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற பல்ப்பை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் கல்கண்டு, பெரிய பெரிய கட்டியா இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் உடைச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த கல்கண்டுக்கு பதிலா நம்ம நாட்டு சக்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, பாதி லெமன், அதாவது 1/2 மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் குறப்பாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துப்போம். மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கலந்து அதுவும் சேர்த்துக்கலாம். கிர்னி பழ பானகம் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம், இது கரெக்டாக இருக்குது. நம்ம பானகத்துக்கு வெல்லமும் தண்ணியும் சேர்த்து அப்படியே மூடி வச்சிட்டோம். அழகாக வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. வெள்ளத்தில் தூசி இருந்ததுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், இதில் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. கிர்னி பழ பானகம் பாருங்கள், இதுவும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. பழம் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கல்கண்டோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். வடைப்பருப்பும் நம்ம அந்த பருப்பை ஊற வைக்காமல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளரிக்காய், அந்த மாங்காய், இந்த தண்ணியிலே வந்து இது நல்லா ஊறிடுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்துலேருந்து. பாருங்கள், நம்ம ஊற வச்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ பருப்பு, அந்த அளவுக்கு நல்லாவே ஊறிருக்கு. நீர் மோரும் பாருங்கள், இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ராமருக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பானகம் எடுத்துக்கலாம். பிரசாதம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஏலக்காய், சுக்கு, லெமன் வேற புழிஞ்சிருக்கோம். நல்லா வாசனையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது. இனிப்புமே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து கிர்னி பழ பானகம், இதுவுமே நல்லா வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே கூலாக இருக்குது குடிக்கிறதுக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது பிரசாதம். அதாவது இந்த கிர்னி பழ வாசனையோட ப்ளஸ் நம்ம அதில் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இதில் வந்து சுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, அதனால சுக்கு சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச அளவில் நீங்கள் கல்கண்டோ, வெல்லமோ, சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நீர்மோர் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இந்த நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டோம் இல்லையா, இந்த ஃப்ளேவர் வந்து தனித்தனியாக தெரியுது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீர்மோர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது, இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஈஸியாக குடிக்கிற மாதிரி இருக்கணும். வடைப்பருப்புமே வந்து இந்த மாங்காயிலையும் வெள்ளரிக்காயிலையும் ஊற வச்சோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தேவாமிரதமாக இருக்குது. எப்பயும் பாசிப்பருப்பு நம்ம எல்லாருமே வந்து தண்ணியில் ஊற வச்சு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாங்காயிலையும் வெள்ளரிக்காயிலையும் ஊற வச்சதுனால அது லேசாக அந்த மாங்காயோட புளிப்பையும் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த வெள்ளரிக்காயோட ஜூஸ்லேயும் ஊறிருக்கு. ப்ளஸ் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரசாதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம நீர்மோருக்காக நம்ம தயிர் உரக்குத்தி வைப்போம் இல்லையா, அது நாளே பால் புதுசாக காய்ச்சி அதை உரக்குத்தி வச்சுட்டு அதை வந்து நம்ம நீர்மோரா பெருக்கி நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கணும். இந்த அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதே மெத்தடில் இதே அளவுகளோட வரக்கூடிய ஸ்ரீராம நவமிக்கு இந்த பிரசாதங்கள் எல்லாமே பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அருமையாக அமையும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.